Welcome back to my channel. இன்னைக்கு வந்து the most requested video அப்படியே சொல்லலாம். நான் few months முன்னாடி தான் என்னோட கேக் பேக்கிங் business வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் வந்து எப்படி இந்த பேக்கிங் businessல சஸ்டெயின் பண்றது, ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆர்டர்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறது, எப்படி ஸ்டேபிளா கேக் கொண்டு போய் சேர்த்துறது, இந்த மாதிரி பல டவுட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா அத பத்தி தான் இருக்க போகுது. என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் few ஆர்டர்ஸ் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கறது இந்த வீடியோலயும். முடிஞ்ச இந்த வீடியோ லென்த்தியா போச்சு அப்படினா அதை நான் ரெண்டு பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். மீதி பாதியை வந்து அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். இப்போ வந்து நான் முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஆர்டர்ஸ் வந்து எப்படி வந்துச்சு, அந்த இனிஷியல் ஆர்டர்ஸ் எப்படி கண்டினியூஸா வந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. நான் வந்து மலேசியால இருந்து இந்தியா திருப்பி வந்து சேர்றதுக்கு ஜான் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஜான் 2022 தான் வந்து நான் இந்தியாக்கே திருப்பி வந்தேன். சோ அப்ப வந்த உடனே வந்து என்னால பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல. என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் நிறைய பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கும் வந்து நிறைய செட்டில் ஆகிறதுக்கு இங்க டைம் எடுத்துருச்சு. இந்த பீரியட் டைம்குள்ள என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பிசினஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு லோகோ, ஒரு ப்ராப்பரான சோசியல் மீடியா சைட், அப்புறம் வந்து FSSA ரெஜிஸ்ட்ரேஷன், சோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே அந்த டைம்குள்ள முடிச்சு வச்சுட்டேன். சோ பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு லான்ச் பண்ணி, அதாவது ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் எண்ட் வரைக்கும் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. சோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க எல்லாம் வாங்கி நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கிடைச்சிரும். ஆனா அந்த ஆர்டர் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது மெனக்கெடணும். அண்ட் நம்ம பிசினஸ் வந்து கொஞ்சம் பேர்த்துக்காவது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் நம்ம இந்த மாதிரி பண்றோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் நான் செஞ்ச கேக்ஸ். சோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆர்டர்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கொடுத்தாங்க. மெயினா வந்து எனக்கு வெளிய இருந்து எப்போ ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தா. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா, மோஸ்டா என்னோட அட்டென்ஷன் ஃபுல்லா அவளோட காலேஜ் சைட்ல, அதாவது காலேஜ்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. காலேஜ் அப்படிங்கிறப்போ நிறைய ஆப்வியஸான பர்த்டேஸ் அந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் அந்த கன்சிஸ்டன்டா வர ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து எனக்கு காலேஜ்ல இருந்து தான் கிடைச்சிச்சு. எனக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜும் அதுதான், டிஸ்அட்வான்டேஜும் அதுதான். ஏன் அப்படின்னா அவ காலேஜ்ல இருந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட டெய்லியுமே எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஆனா எதுவுமே என்னால செஞ்சு கொடுக்க முடியல. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ காலேஜ்ல இருந்து வீடு வந்து 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ அதனால வந்து என்னால கண்டினியூஸா வந்து கொடுக்க முடியல. ஆனா பட் அப்படியே ஃபுல்லாவும் விட்டுற முடியாது இல்லையா. சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆர்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு எப்ப பர்த்டே வருதோ ஒரு அளவுக்கு, ஒரு நாள்ல பர்த்டே வர்ற நிறைய ஆர்டர்ஸ் முன்ன பின்ன கொஞ்சம் ஒரு 1 டேக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அப்புறம் நிறைய பேர் சும்மா கப் கேக்ஸ், ப்ரௌனிஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற சும்மா கொடுத்துருப்பாங்கல்ல சாப்பிடுறதுக்கு, அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நான் எப்ப கேக் ஒருத்தங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு டெலிவர் பண்ணணுமோ அது கூட கிளப் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேக் எவ்வளோ நான் டெலிவர் பண்றதுக்கு அந்த அளவுக்கு லேட் ஆனாலும் அவங்க வந்து அதை பெருசா எடுத்துக்கல. அவங்க வந்து அதுக்கு ஓகேவா தான் இருந்தாங்க. நான் எப்ப டெலிவர் பண்றேனோ அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னோட கண்டினியூஸான அந்த 8 ஆர்டர்ஸ் பக்கம் இருக்கும். சோ அது எல்லாமே வந்து காலேஜ் அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான். அண்ட் அந்த ஆர்டர்ஸ் அப்போ வந்து கோயம்புத்தூர்ல இன்னும் கொஞ்சம் சில பேர் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து கோயம்புத்தூர்ல எனக்கு டெலிவர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வேற யாராவது கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னா சோ அவங்க கூடயும் சேர்த்து நான் அந்த ஆர்டர்ஸை கிளப் பண்ணிக்குவேன். சோ இந்த ஆர்டர்ஸ் எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டர்ஸ் வந்து என்னோட சோசியல் மீடியாவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்தவங்க தான். நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஹரிணி பாபுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேஜ் இருக்கு. சோ அந்த பேஜ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு அதுல இருந்து ஒரு 3-4 ஆர்டர்ஸ் வந்துச்சு. எக்ஸாக்டா சொன்னா 4 ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஒருவேளை நீங்க இனிஷியலான ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்க இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க டார்கெட் பண்ணுங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சோ இவங்க எல்லாம் தான் வந்து நம்மளுக்கு பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். சோ அதனால வந்து நீங்க கண்டிப்பா அவங்கள டார்கெட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, இப்ப வந்து இந்த ஃபீல்டு கேக் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான ஃபீல்டு தான். நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதுல இருந்து நீங்க எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்றீங்க அப்படிங்கிறது நிஜமாலுமே ஒரு கஷ்டமான விஷயம் தான். நீங்க இப்ப இந்த மாதிரி நிறைய கேக்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க மறக்காம சோசியல் மீடியா பேஜ் கிரியேட் பண்ணி அதுல வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். சோ இதுல இருந்து வந்து நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இனிஷியலா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இனிஷியலா உங்க போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணணும். அதாவது உங்க பேஜ்ல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் சொல்ற அளவுக்காவது கொஞ்சமாவது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்பி ஒருத்தங்க வாங்குவாங்க. சோ அந்த மாதிரி இனிஷியல்க்கெல்லாம் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்லி கேளுங்க. போக போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு பேஜ் பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா
கண்டிப்பா உங்க பக்கத்துல இருக்கவங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கரெக்டான சோஷியல் மீடியா அந்த டேக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கரெக்டா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்ககிட்ட ஆர்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. சோ நமக்கு வந்து எப்பவுமே இந்த இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால வந்து ஹோப் லூஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இருந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா தெரியல. பட் அதுக்கு நான் ரொம்ப ஈஸியாவும் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இந்த மாதிரி என்னோட சிஸ்டரோட காலேஜ் எனக்கு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்டென்ஷனலா எனக்கு வந்து வேற பர்சனல் ஒர்க்ஸ் இருந்ததுனால நான் வந்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வந்து நான் கண்டினியூஸா எதுவுமே பண்ணல. எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு, ஆனா என்னால வந்து நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய பிளெண்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து என்னால் அதை அந்த டைம்ல பண்ண முடியல. ரீசன் வந்து எங்களோட ஃபுட் பிஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நாங்கள் கொஞ்சம் அதுக்காக நிறைய எங்களோட எல்லாத்தோட டைம் அண்ட் எஃபர்ட் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல புஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதனாலதான் நடுவில் ஒரு 3 to 4 months நல்லாவே கேப் எடுத்துட்டேன். யூடியூப்லயே வந்து நான் பெருசா ஆக்டிவா இல்ல. அப்புறம் ஒன்ஸ் இந்த ஃபியூ ஆர்டர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் அப்படியே நீங்க டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்க வந்து அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி நம்மள டேக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளோட growth வந்து பூஸ்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நான் சொன்னேன்ல அந்த காலேஜ் படிக்கிற அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நிறைய வந்து இந்த மாதிரி டேக் பண்ணி அண்ட் நிறைய எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலதான் வந்து எனக்கு கண்டினியூஸா அந்த காலேஜ்ல இருந்தே அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னோட தப்பு, என்னோட ஒர்க்னால வந்து என்னால அவங்களுக்கும் ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியல. ஸோ நான் இந்த சொன்ன அட்வைஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணுங்க. இல்ல ஆஃபீஸ் யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட நீங்க டார்கெட் பண்ணலாம். அவங்க பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு நல்ல ஐடி கம்பெனி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹியூஜ் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஆனா ஒருவேளை நீங்க வில்லேஜ் அந்த மாதிரி சைட்ல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேட்டை வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மியா இறக்கிட்டு அவங்களுக்கு எப்படி அஃபோர்டபுளா இருக்கோ, அதாவது உங்களை சுத்தி இருக்கவங்க எப்படி வாங்குவாங்க, எந்த அளவுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ரேட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். குவாலிட்டியும் வந்து அதே சமயம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னா ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ற இடத்துலயே கம்மியா கிடைக்குமா அப்படிங்கறது பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம காஸ்ட் கட் டவுன் பண்ணலாம். ஒருவேளை இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா ஒரு சின்ன டவுன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்னா அது பிசிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்டாவும் இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி இப்ப எல்லாருமே ஆன்லைன்ல இருக்காங்க. அதனால வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஆட் ஏதாவது போஸ்ட் போட்டு அதை பூஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்க ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து நீங்க எப்படி ஆட் ரன் பண்றீங்கிறத பொறுத்து ஒரு நாளைக்கு ஆட் ரன் பண்ண எனக்கு தெரிஞ்சு 200 rupees ஏதோ இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து வே பேக் ஒரு 3 years பேக் வந்து நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கே வந்து எவ்வளவோ 200 rupees என்னமோ தான் இருந்துச்சு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் நல்லா க்ரோ ஆனதுனால ஸோ இப்போ வந்து பர் டேக்கே வந்து நீங்க ப்ரமோட் பண்ணும் அப்படின்னா 200 rupees பக்கம் ஆகுது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எதுவுமே நடக்காதுக்கு ஏதோ ஒன்று நடக்கலாம்ல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1-2 daysக்கு வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி பாருங்க, எப்படி போகுதுன்னு பாருங்க. அப்படி நல்லா போச்சு அப்படின்னா அப்புறம் அப்படியே உங்களுக்கு பிசினஸ் பிக்கப் ஆயிக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஆர்டர்ல இருந்து 2 ஆர்டர் சம்வேர் யூல் கோ சம்வேர், அதான் சொல்ல வரேன். ஸோ அதனால இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து அட்வர்டைஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நான் எப்படி டெலிவர் பண்ணேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போற ஒரு நாள் வந்து கொண்டு போய் எல்லாத்துக்கும் டெலிவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெலிவரிக்கு வந்து நான் போறப்ப என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து கொஞ்சம் தப்பு நடந்துச்சு. லைக் ரொம்ப ஷேக் எல்லாம் இருந்துச்சு. கார்ல தான் எடுத்துட்டு போனேன், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஷேக் ஆயிருந்துச்சு. கேக்குக்கு ஆப்வியஸா ஒரு டேமேஜும் இல்ல. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னோட கேக் பாக்ஸஸ் இருக்குல்ல நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு 15 days நான் எப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு 15 daysக்கு முன்னாடி சரி ஆர்டர் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல ஏதோன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணது வந்து பெங்களூர்ல இருந்து வந்துச்சு. ஸோ அதனால அவங்க லேட் பண்ணி எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே நான் ஆர்டர் டெலிவர் பண்ணல. அப்போ வந்து என்கிட்ட கேக் பாக்ஸே இல்ல. பெருசா அந்த ஹோல்சேல்லே வந்து எனக்கு உடனே வந்து கேக் பாக்ஸ் கிடைக்கல. ஆல்ரெடி நான் இங்கேயே ஒரு 25 pieces மேல கேக் பாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இங்க போய் பல்கா வாங்கினாலும் எனக்கு அது யூஸ் கிடையாது. அதனால நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் பக்கத்துலயே இருக்குள்ள பேக்கரிஸ் அந்த மாதிரி பேக்கரிஸ்க்கே போய் அவங்க கிட்டயே வந்து கேக் பாக்ஸ் கேட்டேன். ஆனா அவங்க கண்டிப்பா கேக் பாக்ஸ் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது எதுக்கு என்ன அப்படின்னு ரொம்ப விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பல ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி 2 கேக் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படிதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஆன கேக் பாக்ஸ் எனக்கு டெலிவர் ஆகாதனால அந்த ஆர்டர்ஸ் இப்படித்தான் ஃபுல்ஃபில் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட்
டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. அந்த கேக் பாக்ஸ்ல என்னோட பிராண்ட்ல தான் போகணும்னு நினைச்சேன், ஆனா அது எதுவுமே நடக்கல. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் தேர்ட் டெலிவரிக்கெல்லாம் இப்போ வந்து என்னோட கேக் பாக்ஸ் அங்கிருந்து அனுப்பிச்சிட்டாங்க. சோ அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நீட்டா சென்ட் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி வந்து என்னோட டெலிவர் பண்றப்ப இங்கிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த சில்னஸ் போகாம, எல்லாமே ஃப்ரெஷ் கிரீம் இல்ல, சோ சில்னஸ் போகாம இருக்கணும், மெல்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆல்ரெடி நாங்க ஃபுட் கம்பெனின்னு சொன்னோம்ல, ஒரு சில் பாக்ஸ் வச்சிருக்கேன். அதுல வந்து நிறைய சில் பேட்ஸ் எல்லாம் போட்டு கேக் அதுல பிளேஸ் பண்ணி நாங்க ஈஸியா எடுத்துட்டு போயிட்டோம். சோ எந்த பிரச்சனையுமே வரல, டிராவல்ல வந்து எந்த கஷ்டமாவுமே இல்ல. ஃபியூ ஆர்டர்ஸ் வந்து நான் டெலிவர் பண்ணேன். இனி போக போக வந்து எப்படி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்தையுமே நான் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வேற எங்காவது என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை நீங்க பொள்ளாச்சியில் இருக்கீங்க அப்படின்னா கேக் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கு நான் கஸ்டமைஸ்டு பர்த்டே கேக்ஸ், வெட்டிங் கேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும் அப்படின்னா ஹரினிஸ் குக்புக் அப்படின்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. அங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணிருப்பேன். எனக்கு வாட்ஸ்அப் டிஎம் எது வேணாலும் பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.